ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் OSK ஃபார்ம். ஸோ நம்ம பீட்டாவை ப்ரீட் பண்ண போகிறோம். அதில் வந்து பேசிக்லேருந்து ஒரு 4 month வரைக்கும் அதை பாட்லிங் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பீட்டாவை வந்து எப்படி கேர் பண்ணுறது அப்படிங்கிறத பேசிக்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே பீட்டா ப்ரீடிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீட்டா ப்ரீடிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு தேவையானது லைவ் கல்ச்சர் தான். ஏன்னா குட்டிகள் பிறந்த பிறகு லைவ் கல்ச்சர் தான் கொடுக்கணும். ஸோ ஒரு 10 daysக்கு வந்து நம்ம வினிகரியலும் மைக்ரோவாமும் வந்து நம்ம ஒரு 10 days கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 10 days கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்கு 30 daysக்கு வந்து ஆர்டிமியாக ஹேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 month வரைக்கும் மொயினா கல்ச்சர் தான் கொடுக்கணும். 2 month கழிச்ச பிறகு ஆர்டிமியா ஃப்ளேக்கு பெல்லட்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த லைவ் கல்ச்சர் இல்லாமல் பீட்டா ப்ரீடிங் பண்ணாதீங்க, நம்ம சக்ஸஸ் ஆகாது. பேர் செலெக்ஷன் தான் ரெண்டாவது பேசிக்கு. ஸோ பீட்டாவை வந்து நீங்கள் க்ரூம் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 4 month 5 month வந்து க்ரூம் பண்ணிங்கன்னா ஒரு 8 மாதத்தில் ப்ரீடிங் ரிசல்ட்டுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இது நம்மள்ட்ட 8 மாதம் பேட்ச்சு. இதனுடைய நேம் வந்து நீமோ கேலக்ஸி. ஸோ இது மேலு ஃபீமேலு ரெண்டு பேருமே பக்கா அட்ராக்ஷன். ஸோ நம்ம ப்ரீட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு இந்த சென்டரில் இருக்கிறத எடுத்து அப்பப்போ ஒரு 1 hour நம்ம எடுத்து அதை வந்து பார்க்க வச்சிடணும். பார்க்க வச்சு அதுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1 week லைஃப் ஃபுட்டு தான் கொடுக்கணும். ஸோ இதனால் வந்து அதனுடைய அட்டாக் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் செகண்ட் பேசிக். இதை நீங்கள் கண்டினியூவாக ஒரு 1 week பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணாலே பக்கா ரிசல்ட் வரும். இதனுடைய ப்ரீடிங்கை எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம், எந்த டப்பில் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத Day 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள்.